ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், அதுக்காக தான். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியும் போட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 4 டீஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் மிளகாய் தூள் இது, அதனால் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நான் போட்டேன், அதுக்கப்புறம் இப்போ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சும்மா ஒரு கொதி வரட்டும். ஏன்னா போட்ட மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வேகிறதுக்காக நான் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அப்பப்போ நடுவில் எடுத்து நம்ம கலரி விடணும், அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு. முருங்கைக்காலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் வேக வச்சுருக்கேன் துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கங்க. உப்பு எதனா பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு 1/4 கப் அளவு புளி தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன், அதை 1/4 கப் தண்ணி எடுத்து நான் இதில் ஊற்றிக்கிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக ஒரு கொதி வந்ததுன்னா போதும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம்,
ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் எப்போவுமே இதை வைப்போம் தான், ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.